கண்டிப்பா சேலம் தான் அடுத்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி சேலத்தில் தான் நடக்கும். அது எந்த மாற்றமும் இல்லை. இணைப்பு விழா கிழக்கு மாவட்டம் சார்பாக மாபெரும் இணைப்பு விழா. நரசிங்கபுரம் நகரம் மற்றும் 2 தம்மம்பட்டியிலிருந்து ஒரு வார்டு கவுன்சிலர் வந்திருக்காங்க. செந்தாரப்பட்டில் ஒரு வார்டு கவுன்சிலர் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 100 பேர் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து உறுப்பினர் கார்டோட இங்க வந்து இணைஞ்சிருக்காங்க. அவர்கள் எல்லாரும் மாற்றுக் கட்சி குடும்பமா இணைஞ்சிட்டு வராங்க. எல்லாரும் அந்த கட்சியிலிருந்து வந்தவங்கள தளபதியை நேசித்தவர்கள் அந்த கட்சியில் இருந்தார்கள். அந்த கட்சியிலிருந்து விடுபட்டு விட்டு நல்லாட்சி தளபதி அவர்கள் தருவார். 2026 முதலமைச்சராக ஆவார். இந்த தங்கைகளுக்கும் அக்காக்களுக்கும் அம்மாக்களுக்கும் நல்லாட்சி தருவார் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே குடும்பத்தோடு வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. இது பத்திரிகை சந்திச்சு பேச வேண்டியது இருக்கு. நாங்க எல்லாமே செஞ்சுட்டு தானே இருக்கோம். அவர் பேசாத வரைக்கும் நல்லதுதான். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என் கழக தலைவர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை தவிர்க்க வேண்டும். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது எல்லாம் என்னையே இந்த கேள்வி கேட்குறீங்க, அப்புறம் என்னென்ன அவர் கேள்வி கேட்பீங்க? இல்லை, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே பத்திரிகையாளர் சந்திச்சு பேசுறாங்க. பத்திரிகையாளர்கள் கள நிலவரத்தை தலைவர்கிட்ட அந்தந்த கட்சி தலைவர்கிட்ட கேள்வியா எழுப்புவாங்க. ஸோ அது போன்ற ஒரு நிகழ்வு தாவேக தலைவர்கிட்ட நிகழும் ஒன்று எதிர்பார்க்குறாங்க இல்லையா பத்திரிகையாளர்கள்? அதுக்காக கண்டிப்பா சந்திப்பார். சேலம்ல வர்றாருல மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் உங்க எல்லாத்துக்கும் சந்திப்பார். அதே மாதிரி வேத்தாப்பூர், பெத்தநாயகம்பாளையம், நரசிங்கபுரம், ஆத்தூர், கிழக்கு எல்லா இடத்துல இருந்து 100 பேர் உறுப்பினர்களோட இணைஞ்சிருக்காங்க. உண்மையான இணைப்பு விழா இதுதான். சும்மா ஒரு ஆளை கூட்டிட்டு போயிட்டு தன் உறவுக்காரரை கூட்டிட்டு போயிட்டு கட்சியில இணைஞ்சாங்க, 10 பேர் இணைஞ்சாங்க, 20 பேர் இணைஞ்சாங்க நாங்க காட்டல. நீங்க பார்த்துருப்பீங்க. உங்க முன்னில தான் எல்லாத்தையுமே கேட்டேன். யாராவது உங்களை கூப்பிட்டாங்களா? இணையது சம்மதமான தளபதி ஆட்சி நல்லாட்சி தருவார் நம்பிக்கையோடு அவருக்காக இணையறோம் அப்படின்னு அவர் மனதை சுமந்து கொண்டு ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. இது உண்மையாலும் மாற்று கட்சி இணைப்பு விழானா இதுதான்.